சில்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காட்டினிலே. தமிழ் சினிமாவில் தத்துவ பாடல்கள் என்றால் முன்னணியில் இருப்பவர் கவியரசர் கண்ணதாசன். மனித வாழ்க்கையின் தத்துவங்களை தனது பாடல்கள் மூலம் ஒலிக்க செய்தவர்தான் கண்ணதாசன். காதல், இன்பம், துன்பம், பரிவு, பாசம் இவை அனைத்து உணர்ச்சிகளுக்கும் தனது எழுத்தின் மூலம் வடிவம் கொடுத்த கண்ணதாசன் மனிதன் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளை வைத்து தனது பாடல்களை அமைத்திருப்பார். இவர் பாடல் மட்டுமல்லாது இயக்கம், தயாரிப்பு என பல்துறைகளிலே அசத்தியுள்ளார். 1958 ஆண்டு கவியரசர் கண்ணதாசனின் நிறுவனமான கண்ணதாசன் பிலிம்ஸ் தயாரிப்பில் மாலையிட்ட மங்கை திரைப்படம் வெளியானது. இந்த திரைப்படத்தை GR நாதன் இயக்கினார். TR மகாலிங்கம், பண்டரிபாய், மனோரமா, மைனாவதி உள்ளிட்ட பல முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்திருந்தார்கள். இப்படத்திற்கு விஸ்வநாதன், ராமமூர்த்தி ஆகியோர் இசையமைத்தார்கள். மேலும் கவியரசர் கண்ணதாசன் திரைக்கதை, வசனம், பாடல்களை எழுதியிருந்தார். இந்நிலையில் MN ராஜம் படப்பிடிப்புக்கு வராததால் அந்த படத்திலிருந்து அவரை நீக்கியுள்ளார் கண்ணதாசன். இது குறித்து நடிகர் சித்ரா லட்சுமணம் கூறியது என்னவென்றால், மாலையிட்ட மங்கை திரைப்படத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிப்பதற்காக MN ராஜத்தை ஒப்பந்தம் செய்து இருந்தார் கண்ணதாசன். ஒரு நாள் படப்பிடிப்பிற்கு MN ராஜம் வரவில்லை. அவ்வளவுதான். உடனடியாக MN ராஜத்தை மாற்றிவிட்டு அந்த கதாபாத்திரத்தில் மைனாவதியை நடிக்க வைத்தார் கண்ணதாசன். அந்த காலத்தில் கவிஞர் கண்ணதாசன் எடுத்த எல்லா முடிவுகளுமே இப்படித்தான் இருக்குமாம். அவருக்கு கோபம் வந்ததுன்னா தடால் என்று முடிவெடுத்து விடுவாராம். மாலையிட்ட மங்கை படத்தின் போது இப்படியெல்லாம் சில பிரச்சனைகள் இருந்த போதும் அந்த படம் சுமூகமாக முடிந்து லாபம் கிடைத்தது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் 3 பேர். ஒன்று, அந்த படத்தில் கதாநாயகனாக நடித்த TR மகாலிங்கம். இன்னொன்று, அந்த படத்தில் கதாநாயகியாக நடித்த பண்டரிபாய். மூன்றாவது, அந்த படத்தை இயக்கிய GR நாதன் அவர்கள் மிகச்சிறந்த ஒத்துழைப்பை கொடுத்தார்கள். அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியவில்லை. அதன் காரணமாகத்தான் குறுகிய நாட்களில் அந்த திரைப்படத்தை என்னால் எடுக்க முடிந்தது, மிகவும் லாபத்தையும் பெற முடிந்தது என்று ஒரு பேட்டியிலே கண்ணதாசன் அவர்களே சிலாகித்து கூறினாராம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழ் தேன் மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய்